ඉදිකිරීම් කටයුතු අවසන් කර කොන්ත්‍රාත්කරු විසින් இங்கு கட்டுமான பணிகள் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி ஒப்பந்தக்காரர்களால் முடிக்கப்பட்டு நகர அபிவிருத்தி அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நிர்மாண செலவு 438 மில்லியன் ரூபாய். இதற்காக ஆலோசனை செலவாக 125 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. இங்கு 70 கட்டடங்கள் உள்ளன. சுமார் 1 லட்சம் பேர் வசிக்கின்றனர். இவற்றில் உள்ள பொதுவான பிரச்சனைகளை பார்த்தால் மேற்தளங்களின் சுவர்கள் வெடித்துள்ளன. கழிவு நீரை வெளியேற்றும் குழாய் அமைப்புகள் பல்வேறு இடங்களில் இருந்து கசிந்து சுவரில் இருந்து விலகிவிட்டன. கைப்பிடிகள் அழுகிவிட்டன. பலகைகள் விரிசல் அடைந்துள்ளன. அதுபோன்ற பிரச்சனைகளும் உள்ளன. எனவே இந்த சிறுவனின் உயிரிழப்பு நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த கட்டடங்களில் மக்கள் முறையாக வாழ்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானங்களின் விளைவாகும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த அமைச்சை நாங்கள் பொறுப்பேற்ற பின்னர் இது போன்ற ஒரு சம்பவம் பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த 70 கட்டடங்களை புதுப்பிக்க நாங்கள் 325 மில்லியன் ஒதுக்கினோம். இதில் இதுவும் மிகவும் அவசியம். AIIB வங்கியின் கடனுடன் பாலத்துறைக்கு அருகே மற்றொரு வீட்டு திட்டம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த கட்டடம் அங்கு கட்டப்படுவதால் நான் உண்மையில் இந்த வீட்டு வளாகத்தை பார்க்க சென்றேன். அப்போதும் கூட அந்த AIB வீட்டு வளாகம் அதன் முன் கட்டப்படுவதால் அவற்றின் சுவர்கள் வெடிக்க தொடங்கியுள்ளதாக மக்கள் கூறி, ஆனால் அது மட்டுமே காரணம் என்று நான் நினைக்கவில்லை. உடனடியாக MBRO அறிக்கையை எடுத்து ஒரு தீர்மானத்தை எடுக்க உத்தரவிட்டேன். அந்த நேரத்திலும் இந்த வீட்டை பற்றி எனக்கு தெரியாது. நான் ஒரு வீட்டுக்கு சென்ற போது அந்த வீட்டில் வசிப்பவர் இந்த சுவர்கள் விரிசல் அடைந்திருப்பதை காண்பித்தார். 2 வாரங்களுக்கு முன்பு இவற்றை அடையாளம் கண்டு இதற்காக பணிப்பாளர் நாயகத்தை நியமித்து முழு மனித வளங்களையும் ஒதுக்கினோம். நான் ஏன் இதை கூற வேண்டும்? ஆர்கிட், கோல் மார்க்கெட், இண்டிபெண்டன்ட் ஸ்கை ஸ்கிரேப்பர் போன்றவற்றை பராமரிக்க அதிகாரிகளின் எண்ணிக்கை இந்த 14,000 மக்களின் பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த மக்களுடன் இணைந்து செயற்படும் கலாச்சாரம் இல்லை. தனிப்பட்ட அதிகாரிகளின் தவறுகளை பற்றி நான் பேசவில்லை. இந்த மாதம் நான் செய்தது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. முழு நகர அபிவிருத்தி சித்தாந்தமும் கொள்ளுப்பிட்டி, மம்பலப்பிட்டி மற்றும் கால்பேஸை மேம்படுத்துவதாகும். அவ்வாறு சொன்னால் அத்தகைய நவீனமயமாக்கலை செய்வதற்கான ஒரே வழி பூங்காக்களை உருவாக்குவதுதான். இந்த நகர்ப்புறங்களில் வாழும் சராசரி நடுத்தர வர்க்க தொழிலாள வர்க்கத்தின் மனோநிலை இது. மக்களுக்காக ஒரு மலர்செடியை நடுவது, ஒரு சிலை, ஒரு குளம் கட்டுவது போன்றது அல்ல. இந்த படைப்பிரிவும் சற்று இராணுவமயமாக்கலுக்கு உட்பட்டது. இதன் பொருட்டு தீய நிலைப்பாடு ஒன்று உருவாக்கப்பட்டது. திறமையான அதிகாரிகள் அந்த தீய நிலைப்பாட்டிற்கு பலியாகிவிட்டனர். அதனாலேயே நாங்கள் அதை உடைத்துள்ளோம்.